ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 12வது நாளில் நம்ம இருக்கோம். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், குட் இன்ஃபர்மேஷனோட தான் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்பயும் போல் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நெய்வேத்தியம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன். சக்கரை பொங்கலில் ஒன்றும் புதுசாக கிடையாது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் சக்கரை பொங்கல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல். ஓகே, வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தானே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா வந்துட்டு எஸ்ஐஆர் பணி நடந்துட்டு இருந்தது இல்லையா, நடந்து முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததோ, இல்லை உங்களோட நேம் விடுபட்டிருக்கோ, இல்லாட்டி நீங்கள் உங்கள் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட குவரிஸ் இருந்தால் இதை வந்து நீங்கள் எங்கே போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் இது பொருந்தும். உங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில், ஒரு முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸில், இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அந்த வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் போயிட்டு உங்களோட நேமை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், இனிஷியல் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து கேட்குறது புரியுது, எங்களோட நேம்லாம் அதில் இருக்கா இல்லையான்னு நாங்கள் எப்படிங்க செக் பண்ணுறது, எங்கள் நேம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க. கரெக்டாக அது எங்கே போய் செக் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி குடியாத்தத்தில் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளும் முகாம் போட்டிருக்காங்க. உங்களோட குவரிஸ் ஏதாவது இருந்தால், மேரேஜ் பண்ணி அங்கேருந்து இங்கே உங்கள் சொந்த ஊர்லேருந்து இந்த பக்கம் இந்த ஊரில் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட ஓட்டர் ஐடி மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது அதை பற்றி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், டவுட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து அந்த முகாமில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மகளிர் உதவித்தொகை, அதை வந்துட்டு எத்தனை பேர்லாம் வாங்கிட்டுருக்கீங்க, எத்தனை பேருக்கு வரலை அப்படிங்கிறத பற்றியும் நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் வராதவங்க, செகண்ட் டைம் அட்டம் பண்ணியும் வராதவங்க வந்துட்டு எங்கே போய் எந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா மறுபடியும் இது ரீஅப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதுக்காக மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் மறுபடியும் பண்ணிங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். புதுசாக என்ன வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக பண்ணுறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதீங்க, அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன், விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். அப்புறமா வந்து சக்கரை பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசிலாம் பண்ணிட்டேன். அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மார்னிங் என்னால் ஃபில்டர் காஃபி சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ நான் ஃபில்டரை மார்னிங்கே எந்திரிச்ச உடனே போட்டுட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாலில் கொஞ்சம் டிகாஷன் போட்டுட்டு அதில் ஒரு டூ டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் பாயில் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ, அந்த அரோமா வந்து நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அந்த காஃபியை அப்படியே ஒரு சிப் பண்ணி குடித்தோன்னா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ஒர்த், ஆக்சுவலி இட்ஸ் ஒர்த். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அப்படியே டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். அப்படியே அந்த காஃபி குடிச்சிட்டு வந்து பொங்கல் இங்கே ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு பொங்கல் பிரசாதம் நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் பண்ணிவிட்டு தாளித்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் சாமிக்கு எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுறேன். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை இந்த சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். புதுசாக பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு. வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க, வாங்க வாழ்ந்து பார்ப்போம்.